மக்கள் வந்து புஸ்தகம் வாசிக்கிறதே மறந்துட்டாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. எல்லாமே புஸ்தகம் சேல்ஸ் எல்லாம் ஆன்லைன் போயிடுச்சுன்னு பல புஸ்தக கடைகள் மூடிட்டுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம். அது மாறணுங்கிறதுக்காக நான் ஒரு 2-3 புஸ்தகம் எழுதியிருந்தோம். இந்த வாட்டி முதல் வாட்டி நாங்கள் வந்து ஒரு ஸ்டால் எடுத்து போட்டிருக்கிறோம். ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் வந்து என் மேலேயும் நான் எழுதின புஸ்தகங்கள் மேலேயும் அளவு கடந்த அன்பை செலுத்துகிறாங்க. இங்கே ஜென்ரலாகவே கூட்டம் இந்த வாட்டி அலமோதுது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாட்டி நிறைய பேர் புஸ்தகம் படிக்கிறது நாட்டுக்கு நல்லது. குழந்தைகளுக்கு புத்தக வாசிப்பு பழக்கத்தை கொண்டு போக வேண்டியது பெற்றோருடைய எந்த அளவுக்கு கடமைன்னு நீங்கள்? இது ரொம்ப திருக்குறளில் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக வராது. அதாவது ஒரு அப்பா பையனுக்கு என்ன செய்யணுங்கிறது, அதில் முதல் வந்து புஸ்தகம் படிக்கணுங்கிற பழக்கத்தை பழக்க வேண்டியது முதல் கடமை. அது வந்து அதுவும் ஆங்கிலத்தில் படிக்க வைக்க வேண்டியது பெரியவன் கடமை. ஏன்னா ஆங்கிலத்தில் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப படிக்கிறது கிடையாது. நம்ம தமிழுக்கு முக்கியத்துவம் தரும். ஆனால் உலகத்தில் வெளில நம்ம போய் வேலை செய்யணும்னா ஆங்கிலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சின்ன வயசுலேருந்து ஆங்கில புஸ்தகத்தை படிக்க வைக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். பொருளாதாரம் சார்ந்த புத்தகங்கள் அதிக அளவில் இளைஞர்கள் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுடைய லைஃபுக்கு இது எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது? இப்போ பொருளாதாரம் சேர்ந்து வாங்கிறது ஒரு ரீசன்ட் சேஞ்சாக இருக்குது. எஸ்பெஷலி அரவிந்த் சுவாமி சைக்காலஜி ஆஃப் மணி சொன்னப்புறம் நிறைய பேர் வாங்குகிறாங்க. அதை லக்கிலி என் புஸ்தகமும் அதனால் நிறைய சேல்ஸ் ஆகுது. ஆனால் இதில் என்ன வருத்தம்னா தமிழில் இருக்கிற புஸ்தகம் ரொம்ப கம்மி அதனால் ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் உலகம் மாறும். அதே மாதிரி அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற ஒரு புஸ்தகம் தமிழில் மொழிபெயர்த்து நான் பார்த்தேன். அதுவும் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். 2 பேருக்கு நான் பக்கத்தில் வாங்கி கொடுத்தேன். அந்த புஸ்தகம் நல்ல புஸ்தகம் நான் நினைக்கிறேன்.